இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ ககன். எதுக்கு? நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன். தேங்க்ஸை விட பெரிய வார்த்தை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்றேன். இந்த தேங்க்ஸ் வெல்கம் பத்தியெல்லாம் நீ யோசிக்க வேண்டியதே இல்லை. உன் மேல மர்டர் அட்டெம்ப்ட் யார் நடத்தியிருப்பாங்களோ அவங்கள பத்தி தான் யோசிக்கணும். வேற யாரா இருக்க முடியும்? அந்த அபூர்வாதான். அதனால தானே அந்த வீட்டில் நீ இருக்காத, அந்த வீடு உனக்கு சேஃப் இல்லைன்னு நான் சொன்னேன். நான் சொன்னதை நீ கேட்டியா? அங்க வேண்டான்னா என்ன வேற எங்க தங்க சொல்றீங்க? நீங்க என்ன உங்க வீட்டுல தங்க விட்டீங்களா? ஒருவேளை நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் இப்போ அப்பாவை அப்படி ஒரு நிலைமையில அந்த வீட்டுல என்னால விட்டுட்டு வர முடியுமா? நான் ஒன்னும் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லல. உங்க அப்பாவோட சேர்ந்து வந்து எங்க வீட்டுல இருன்னு நான் சொல்லல. அதுதானே நானும் சொல்றேன். இப்ப நீ என்ன சொல்ற? அந்த வீட்டுக்கே போகணும்னு சொல்றியா? ஆமா. என்னடா உங்க அப்பா அவனை அடிச்சிட்டேன்னு என்ன ஒரு கை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கியா? அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா. எங்க அப்பா மனசை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். என்னத்தடா புரிஞ்சுக்கிறது? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன சின்ன பையன் நினைச்சியா? இல்ல என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? மாமா மாமா ப்ளீஸ், அட்லீஸ்ட் பேசுறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எல்லாரும் முன்னாடியும் அப்பாவை போட்டு அப்படி அடிச்சதுக்கு எனக்கு அழுக வருது மாமா. ஏய், பொம்பளை மாதிரி என் முன்னாடி அழாதடா. என்னை என்ன வேணாலும் சொல்லுங்க, என்னை எல்லாரும் முன்னாடி போட்டு அடிங்க, நான் அதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டேன் மாமா. ஆனா எங்க அப்பாவை அந்த மாதிரி சொன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு மாமா. என்னதான் எங்க அப்பா வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தாலும் உங்க முன்னாடி அவ்வளவு கேவலமா இருக்கணுமா? இல்ல இப்படி வீட்டோட இருக்கிறது எங்க அப்பாக்கு விருப்பம் நினைக்கிறீங்களா? விருப்பம் இல்லாம வேற என்னடா பண்ணுவான்? நேரா போய் பெரியமா வீட்டுல இருப்பாரு. கையில கால்ல விழுந்தா அண்ணனும் ஒரு கட்டத்துல அப்பாவை ஏத்துப்பாரு. ஓகே, இங்க பாருங்க சரண், கொல்ற அளவுக்கு கோவத்துல போய் அதுக்கப்புறம் பயந்துட்டேன்னு வேற சொல்றீங்க. அப்படி இல்லாம கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு பேசிருக்கலாம்ல. ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை அதிகமாகி உங்க மாமாவை கோவத்துல தள்ளி விட்டு அவரு உடைஞ்சு போன பாட்டில் மேல ஆக்சிடென்டலா விழுந்திருக்கலாம்ல. அப்படி பார்த்தா நீங்க தானே இங்க கிரைம் பண்ண மாதிரி ஆகும். சரி மேடம், நீங்க சொல்ற மாதிரியே நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஆக்சிடென்டலா மாமா பாட்டில் மேல விழுந்து உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சோம் நான் அவரை எப்படி அப்படியே விட்டுட்டு போயிருப்பேன் மேடம். ஓகே மிஸ்டர் சரண், யூ கேன் கோ. தேங்க்யூ மேடம், நான் கிளம்புறேன். ஆனா நான் எப்ப கூப்பிட்டாலும் நீங்க வரணும். கண்டிப்பா வரேன் மேடம். இந்த சரண் விஷயத்துல உன்னுடைய ஒப்பீனியன் என்ன ராஜேந்தர்? இந்த பையன் கண்டிப்பா மர்டர் பண்ணிருக்க மாட்டான்னு என் உள்ளுணர்வு சொல்லுது மேடம். கரெக்ட் தான். ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்திருந்தாலும் அப்படி விட்டுட்டு போக முடியுமான்னு என்ன கேட்டதை வச்சே அவனுடைய சின்சியாரிட்டி என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ மீதி இருக்கிற சஸ்பெக்ட் ககன். ஆமா மேடம். சரத்சந்திரா ஒத்துக்காததுனால தன்னோட காதலி கிடைக்க மாட்டாங்கிற பயம் இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தா எல்லா சந்தேகமும் ககன் பக்கம்தான் திரும்புது. என்ன பூர்வா, சாக வேண்டியவங்க
உன்னோட சாவை தேடி வந்த மாதிரி ஏன் இப்படி ஷாக் ஆகுற? நீ என்ன பேசுற? நான் ஏன்டா ஷாக் ஆக போறேன்? இந்த அபூர்வாவை பார்த்து தான் மத்தவங்க ஷாக் ஆகணுமே தவிர இந்த அபூர்வா யார பார்த்து ஷாக் ஆக மாட்டா. ஓகே, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். வா. தனியா பேசணும்னு என் பொண்ணை கூட்டிட்டு போய் கொல்ல போறியாப்பா? சீ 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 சீ. நீங்க சொல்ல வந்த ஐடியாஸ் கொல்லணுன்ற யோசனையெல்லாம் உங்களுக்கு தான் இருக்கும், எனக்கு அதெல்லாம் வராது. ஏன் அபூர்வா, நீயே வரியா இல்லனா நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகவா? கொஞ்சம் இரு. ஒண்ணும் தேவையில்ல, வரேன். ம், என்னடா ஆ? அவளை காப்பாத்திட்டோன்னு பெரிய ஹீரோ மாதிரி பில்டப் கொடுக்கறியா? இன்னைக்கு வேணா நீ காப்பாத்திருக்கலாம், நாளைக்கு காப்பாத்த முடியுமா? நாளைக்கு முடிஞ்சா அதுக்கு அடுத்த நாள் முடியுமா உன்னால? என்னைக்கு இருந்தாலும் நான் அவளை கொல்லாம விட மாட்டேன்டா. ஆ, ஆ, யா, இதுதான். இத சொல்லதான் கூட்டிட்டு வந்தேன். கோல்ட்ன்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அபூர்வா. குறைஞ்சபட்சம் நீ அவள டச் கூட பண்ணக்கூடாது. ஆர்டர் போடுறியாடா நீ? உன்னோட ஆர்டரை நான் கடைப்பிடிப்பேன்னு நினைச்சிட்டியா? கடைபிடிச்சுதான் ஆகணும். என்னடா எதுக்குடா இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்? You see, a very underconfident person. But எனக்கு இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்லாம் உன் பொண்ணு நட்சத்திரா தான் கொடுத்துருக்கேன். அது எப்படின்னு தெரியுமா? தெரியுமா? வெயிட். இன்னைக்கு நைட் என் மம்மி பூமிய கொன்னுடுவாங்க. பூமியை நீ கொல்றதெல்லாம் ஒரு பக்கமா இருக்கட்டும் அபூர்வா. பூமிக்கு யாருனாலையாவது இல்லனா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகாவது ஒரு சின்ன ஆபத்து ஏற்பட்டாலும் அதுக்கு நீதான் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருப்பா அபூர்வா. இந்த வீடியோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும், நீ கம்பி எண்ணிக்கிட்டு இருப்ப. என்ன புரிஞ்சுதா ராணி?